ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது தேரதன் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம சுவையான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் சிறுபருப்பும் 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1.5 தக்காளி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு பல்லும் இதில் கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். வாழைப்பூவை நான் முத நாளே இந்த நரம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பும் தயிரும் சேர்த்து போட்டிருக்கேன். இப்படி சேர்த்தோன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கூட ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பூண்டு பல் தோலோடையே நச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தாளிப்புக்கு. இப்போ நம்ம வேக வச்ச சிறுபருப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூயும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ எப்போவுமே கட் பண்ணி 2 நாளுக்குள்ளேயே சமைச்சிடணும். நமக்கு வரும்போதே சேலுக்கு வரும்போதே 1 டே ஆகிடும். நம்ம வாங்கி அதை ஸ்டோர் பண்ணாமல் உடனே சமைச்சு சாப்பிட்டோம்னா அதோட சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இது சாப்பிட்டோம்னா உடல் சூடு குறையும், குடல் புண் ஆறும் நல்லா. ரத்த சோகை பிரச்சனை கூட ரொம்ப சீக்கிரம் தீரும்னு சொல்லுவாங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 2 பத்த தேங்காய் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம், அவ்வளோதான் அரையலுக்கு. இதை நம்ம அரைச்சி மையாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டோன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஒரு கொதி வரட்டும். வாழைப்பூவில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண்ணுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் வாழைப்பூவை வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூப்பரான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காரக்குழம்பு கூட சைட் டிஷ்ஷாகவும் நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு ரெசிபி, சத்துக்கள் நிறைந்த ரெசிபின்னு சொல்லலாம். இது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம சேர்த்துட்டோன்னா நம்ம பழைய உணவுகளை தேடி போயிட்டுருக்கோம். நமக்கு தெரிஞ்ச உணவுகளை நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கும் ரொம்பவே நல்லது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோ நம்மளோட சேனலில் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.